வணக்கம். என்னோட பேர் திலீபன். அரூர் சட்டமன்ற தொகுதியினுடைய மண்டல செயலாளர். அரூர் தொகுதியில் தேர்தலுக்கு பிறகு கட்டமைப்பு இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பான முறையில் பண்ணிகிட்ருக்கோம். கிளை வாரியான கட்டமைப்புகளை இப்போ முன்னெடுத்துருக்கிறோம். அடுத்தது படிப்படியாக ஒன்றியம், மாவட்டம், தொகுதி சார்ந்த அனைத்து கட்டமைப்புகளுமே உருவாக்கிடுவோம். இன்னும் கூடிய விரைவில் இந்த உள்ளாட்சி தேர்தலுக்குள்ளே நாங்கள் அதை முழுமை பெற செஞ்சுருவோம். அந்தளவுக்கு உறவுகள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க களத்தில். ஆமாம், எங்கள் பக்கம் வருது. மக்கள் மிகவும் வேதனை அடைகிறாங்க, விவசாய மக்கள். ஏன்னா விவசாயத்தை சார்ந்து தான் தருமபுரி பகுதி இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற தண்ணியாக இருக்கட்டும், குடிநீருக்கு பயன்படுத்துகிற தண்ணியாக இருக்கட்டும், தென்பனை ஆற்றை நம்பி தான் இருக்குது. தென்பனை ஆற்றில் அந்த கிளவரப்பள்ளியிலேருந்து வர அந்த நச்சு கலந்த நுரை தண்ணியில் குடித்து குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு அதிக அளவில் உடல் பாதிப்பு ஏற்பட்டு அரசு மருத்துவமனையை நோக்கி தான் எல்லா மக்களும் பயணிச்சுட்டு இருக்காங்க. உடல் குறைபாடுகள் ஏற்படுது அந்த தண்ணி குடிக்கிறதுனால. இதனால் பெரிய தொந்தரவாக தான் இருக்குது. ஆனால் இதுவரையிலும் அந்த இப்போ ஆளுகின்ற அரசு அதுக்கான நடவடிக்கை, சரியான நடவடிக்கை எடுக்கலை. அங்கேயும் 10 வருஷமாக இப்போ அதிமுக எம்எல்ஏ தான் இருக்கிறாரு சம்பத்குமார். அவரால் முடிஞ்சது என்னவோ அதை தான் செய்ய முடியும். அதுக்கு மேலே இங்கே ஆளுங்கட்சின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? அந்த ஆளுங்கட்சியினுடைய அழுத்தம் எந்த அளவுக்கு இருக்குதோ அதை சார்ந்து தான் அவரும் செய்ய முடியும். இதுக்கு முன்னே அவரும் குறிப்பிட்ட அளவுக்கு எதுவும் செய்யலை. களத்தில் இல்லை, இன்னும் எம்எல்ஏ களத்தில் எல்லாம் யாருமே நிற்கலை. அதுக்கு இப்போ நாம் தமிழர் கட்சி தான் பல முனையில் போராட்டங்களை முன்னிருந்து செஞ்சிட்ருக்கோம். இப்போ ஆகஸ்ட் 15 அதற்கான திட்டமிடல் நடந்துகிட்ருக்கு. இந்த மாத இறுதிக்குள்ளே உறுதியாக அதுக்கான ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுப்போம். தாவேக ஆட்சி திமுக, அதிமுக விட ரொம்ப கொடுமையான ஆட்சியாக தான் மக்கள் உணர்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் தினமும் நம்ம பார்க்குறோம். கொள்ளை, கற்பழிப்புகள், பெண்களுக்கான பாலியல் தொந்தரவு, இந்த முறைகேடுகள், அரசு நிலங்களின் முறைகேடுகள், கோயில் நிலங்களை முறைகேடாக பயன்படுத்தி பட்டா மாற்றுறது, இந்த மாதிரியான எண்ணற்ற சிக்கல்களை தமிழ்நாடு சந்திச்சு தான் இருக்குது. இவங்க சரி பண்ணுவாங்களான்னா அது கட்டாயம் சரி பண்ண முடியாது. ஏன்னா அரசியல் தெரிந்தவர்களாலையும் இந்த மக்களை நேசிக்கிறவங்களாலையும் மட்டும்தான் சரியான அரசியலை கொடுக்க முடியும் மக்களுக்கு. அதனால் இவங்க கிட்ட அது துளியளவும் இல்லை. இன்னுமே அந்த ரசிகர் மனப்பான்மையிலும் நடிகர் மனப்பான்மையிலும் தான் அந்த கட்சியில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஊடகங்கள் எல்லா ஊடகங்களும் உண்மையை சொல்லணும் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. எப்பவுமே ஊடகங்களை பொறுத்தளவு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தான் ஊடகங்கள் இயங்கிட்டு இருக்குது. உங்கள் மாதிரி சமூக வலைதளங்கள், யூடியூபர்ஸ்கள் மட்டும்தான் அதை இது தவிர எடுத்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறீங்களே தவிர அரசு சார்ந்த ஊடகங்கள் எல்லாமே ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தான் இயங்கிட்டு இருக்குது. அதனால தான் இந்த நாடு குட்டிச்சவர் ஆகிறதுக்கு அதுவும் ஒரு காரணம், ஊடகங்களும் ஒரு காரணம். அவர் ஆக்டிவாக இருக்கிறாரு நீங்கள் தான் சொல்கிறீங்க, ஆனால் மக்களுக்கு அது ஆக்டிவாக இல்லை. ஆக்டிவ்ன்றது செயல்பாட்டில் தான் காட்டணுமே தவிர வெறும் வாய்ப்பேச்சில் காட்டக்கூடாது. ஒரு ரீல்ஸ் போடுறத மட்டுமே முதன்மை பொறுப்பாக எடுத்து அங்கே இருக்கிற அமைச்சர்களும், முதலமைச்சரும், எம்எல்ஏக்களுமே இதை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதனால் மக்களுக்கு எந்த பயனும் கிடையாது, நாட்டுக்கு எந்த பயனும் கிடையாது. ஆக்டிவாக இருக்குதுன்னு வெறும் பிரச்சாரத்தை மட்டும்தான் முன்னெடுக்கிறாங்களே தவிர நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மூலையிலும் ஒவ்வொரு நிமிடத்துக்கும் ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பாலியல் தொல்லை நடந்துட்டு இருக்குது. அந்த பெரும்பான்மையான பாலியல் தொல்லைகளை இப்போ நடத்துகின்ற தாவேக ஆட்சியாளர்கள் தான் அதிகமாக செய்கிறாங்க. அவங்களுடைய பொறுப்பாளர்களும், மாவட்ட செயலாளர்களும், ஒன்றிய செயலாளர்களும், இந்த மாதிரி பொறுப்பில் இருக்கிறவங்க தான் பெண்களுக்கான பாலியல் வன்கொடுமையை நிகழ்த்துறாங்க. அரசு நிகழ்வை கையகப்படுத்துறதும் அடிதடி அரசியலை முன்னெடுக்கிறதுமே ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்களே செய்கிறதுனால மக்களுக்கு அதனால் மிகப்பெரிய ஆபத்தை தான் சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. இதை அரசு சரி பண்ண மாட்டேங்கிறாரு. முதலமைச்சர் முதல்ல பேச சொல்லுங்கள். முதலமைச்சர் பேசணும். எந்த ஒரு மக்கள் பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு முன்னே நின்று குரல் கொடுக்க சொல்லுங்கள். இதுவரையிலும் ஒரு ஊமை முதலமைச்சராகவே தான் பார்த்துட்ருக்குறாங்க மக்கள். அவர் வேறு எதுக்காகவே பேசுகிறது கிடையாது. கத்தி பேசுகிறாங்கன்னு மற்றவங்களை குறை சொல்கிறாள். இவர் கத்தாமல் அமைதியாக இருக்கிறது தான் இங்கே சிக்கல். திருப்பூர் மாவட்டத்தில் இப்போ பாருங்கள், விவசாயத்துக்கு முன்னுரிமை தருவேன், விவசாயத்தை நான் காப்பாற்றுவேன்னு சொன்ன முதல்வர் அடுத்த பிறவிகளிலும் அவர் விவசாயம் பிறக்கணும்னு பெருமை பேசிக்கிற இந்த தமிழக முதல்வர் திருப்பூர் மாவட்டத்தில் விளைநிலங்களில் எரிவாயு குழாய் புதைக்கிறதுக்கான வேலைப்பணி நடந்துட்டு இருக்குது. அறுவடைக்கு தயாராக இருக்கிற நேரத்தில் ஜேசிபி இயந்திரங்களை விட்டு குழி தோண்டி அந்த நிலங்களை சேதப்படுத்துகிறாங்க.
இது வந்து வன்மையாக கண்டிக்க வேண்டிய விஷயம். நாட்டுக்கே சாப்பாடு போடுற ஒரு விவசாயி நிலத்தை இப்படி சேதப்படுத்துகிற முதலமைச்சர் எப்படி விவசாயிகளுக்கு பாதுகாப்பாக இருப்பாருன்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக பாதுகாப்பாக இருக்க முடியாது. ஏன்னா விவசாயம்னா அவருக்கு என்னன்னே தெரியாது. அவருக்கு வந்து டேக் ஆக்ஷன் கேமரா இதை மட்டும் பார்த்து கிடந்த 30 ஆண்டுகளாக இருந்தவருக்கு திடீர்னு முதலமைச்சர் பொறுப்பு வந்ததும் அவருக்கு என்ன செய்கிறதுன்ற ஒரு வழிமுறையே தெரியாது. அவர் கூட இருக்கிற அமைச்சர்கள் யாரானா அவருக்கு ஒரு நல்ல வழிப்படுத்துவாங்க, அதிகாரிகள் நல்ல வழிப்படுத்துவாங்கன்னா அவங்க அதை விட மோசமாக தான் இருக்கிறாங்களே தவிர யார் திறமையானவர்களோ நாட்டு மக்கள் மீது வந்து ஒரு பற்று இருக்கிறவங்களோ அங்கே அமைச்சர் பொறுப்பில் இல்லை. இப்போ ஒரு அமைச்சர் சொல்லியிருக்காங்க, கீர்த்தனான்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் இருக்காங்க இல்லையா, அந்த ரீல்ஸ் அமைச்சர், அவங்க தான் ரீல்ஸ் இந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாம் ரீல்ஸ் போடுவாங்க. அந்த அமைச்சர் சொல்லியிருக்காங்க முதலமைச்சருக்கு வந்து இயற்கையே துணை நிற்குது, அது வந்து அவரை வந்து கடவுள் அவதாரம், அது அவர் வந்து போகாதனால மழையாக வருது, அதனால தான் நம்மளுக்கு தண்ணி வருதுன்னு ஒரு முட்டாள்தனமான ஒரு அறிவற்ற குருடர்கள் கூட அந்த மாதிரியான ஒரு கட்டுக்கதையை வந்து விட மாட்டாங்க. ஆனால் அதை அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இயற்கை வந்து எப்பவுமே நல்ல மனிதர்கள் பக்கமும் அவங்களுக்கான வந்து அந்த பங்களிப்பை வந்து இயற்கை கொடுத்துட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு முறையும். இவங்களால் அங்கே வந்து கர்நாடகா மாநிலத்தை தண்ணி கேட்டு பெற முடியாத கையிலாகாத தனத்தை இயற்கை மூலமாக வந்து அவங்க வச்சு இதை ஒரு ரீல்ஸ் போட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க. இயற்கைக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லை, இயற்கை அதுவாக அதை புதுப்பிச்சுக்கும். ஏன்னா இப்போ வந்து அங்கே மழை பெய்கிற தருணம், இப்போ வந்து கேரளா கர்நாடகா பகுதிகளில் கனமழை பேஞ்சிட்டு இருக்குது. அதனால் வெள்ளம் அதிகமாக வந்து நீர்த்தேக்கங்களில் தேங்குறதுனால அவங்க கட்டாயம் அதை திறந்து விட்டு தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு தான் பாதிப்பு. அணை உடையும், பெரிய சேதாரம், உயிரிழப்புகள் ஏற்படும். அதனால் விஜய் போனாலும் போகலனாலுமே நம்மளுக்கு வர தண்ணி கட்டாயம் வந்துனே தான் இருக்கும். ஏன்னா மழைக்கால பகுதி, இப்போ மழைக்காலங்களில் அங்கே வர தண்ணி வந்து அவங்க சேகரித்து வைக்க மாட்டாங்க. அளவுக்கு மீறின தண்ணியை அவங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு திறந்து விட்டு தான் ஆகணும். இதை வந்து அதில் வந்து ஈடுபடுத்த முடியாது. விமர்சனங்கள் பண்ணுறவங்க வந்து எதுவுமே வெல்ல முடியாது. அவங்க வெறும் விமர்சனம் மட்டும்தான் வச்சுட்டு இருக்கணும். நான் 8% 4% இருக்கிறதுக்கா வந்த வாக்கு சதவீதத்தை மீண்டும் 10% இல்லைன்னா 15% உயர்த்துக்காக தான் தமிழ்நாட்டில் இருந்து அனைத்து பகுதியில் இருந்தும் இங்கே வந்து இளைஞர்கள் தன்னெழுச்சியாக வந்து இங்கே நாம் தமிழரில் இன்றைக்கி இணைஞ்சிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய எழுச்சி. நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்களே, அளவு கடந்த கூட்டங்கள், நாம் எதிர்பார்க்காத அளவுக்கான கூட்டங்கள் எல்லாருமே இணைஞ்சிருக்காங்க. இப்போ அரூர் சட்டமன்ற தொகுதியில் என்னோட தலைமையிலே 50 பேர் இணைஞ்சிருக்காங்க இன்றைக்கி புதிய உறுப்பினர்கள். அதனால் இனிவரும் காலங்களில் நாம் தமிழர்களுடைய செயல்பாடு இன்னும் வேகமாக இருக்கும். அது வந்து ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்குமே ஒரு சவாலாக தான் நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். மக்கள் இனிவரும் காலங்களில் திரைக்கவர்ச்சியை நம்பியோ காசு பணத்தை நம்பியோ உங்களுடைய வாக்குகளை வந்து சிதறடிக்காமல் நேர்மையாக எந்த அரசியல் கட்சி முன்னெடுக்குதோ அந்த அரசியல் கட்சியை நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் வாக்களித்து அண்ணன் செந்தமிழர் சீமான் அவர்களை முதலமைச்சர் பதவியில் உட்கார வைக்கிற நாட்கள் தான் இந்த தமிழ்நாட்டினுடைய பொற்கால நாளாக தொடங்கும். நன்றி, வணக்கம்.